நண்பர்களே, இன்றைக்கி என்ன சந்திக்கும் சிறப்பான ஒரு செய்தி தான் சொல்ல போகிறேன். அதாவது என்னன்னா, நமக்கு எஸ்விஎஸ் கடலை மாவு அவங்க கொடுத்த கிஃப்ட்டு தான் நேற்று எனக்கு. அதாவது இதை எங்கே கொடுத்தாங்கன்னா, மதுரை டிஜிட்டல் அவார்ட்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் நேற்று ஈவெண்ட் நடந்துச்சு நம்ம மதுரை உமன்ஸ் காலேஜ் யாதவ காலேஜில். நான் அது வழியாக போனேன், என்னால் யாரும் கூப்பிடல. நான் அது வழியாக போனேன், என்னடா கூட்டமாக இருந்துச்சுன்னு உள்ளே போய் பார்த்தா பயங்கரமாக ஈவெண்ட் நடந்துருந்துச்சு. நான் உள்ளே போனோன்னே இந்த எஸ்விஎஸ் கடலை மாவு வந்துட்டு ஸ்டால் போட்டிருந்தாங்க. அந்த ஸ்டாப் என்னையை பார்த்துட்டோன்னே நீங்கள் மீசம் பண்ணி தானே, மதுரை மீசம் பண்ணி தானே? ஆமாண்ணே. நீங்கள் இங்கே வந்துட்டீங்கன்னா இல்லைங்க, நம்மளுக்கு அழைப்புலாம் இல்லை, நான் சும்மா வேடிக்கை பார்க்கறது. இன்னும் நான் உள்ள கூட்டமாக ஹெவியான கூட்டமாக வந்து பார்க்க தான் வந்தேன் அப்படின்னு. ஆனால் வாணின்னு எனக்கு இவ்வளோ பெரிய கிஃப்ட்டை கொடுத்தாங்க. அதாவது எஸ்விஎஸ் கடலை மாவுக்கு நான் செலிப்ரிட்டின்னு தெரியுது, எனக்கு அவங்க வந்து இவ்வளோ பெரிய கிஃப்ட்டை கொடுக்குறாங்க. இங்கே மதுரை டிஜிட்டல் அவார்ட்ஸு அவங்க பாருங்கள், நம்ம மதுரையில் இவ்வளோ பெரிய நம்ம இவ்வளோ 8 வருஷம் வீடியோ பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் இவங்க நம்மளை ஈவெண்ட்டுக்கு எதுவுமே கூப்பிடலை. ஆனால் வருத்தமாக இருக்குது. ஏன் இப்படி? இப்போ மதுரையில் வந்து மதுரை மீசை மண்ணில் தெரியாமல் இருக்காது. அதே மாதிரி மதுரை டிஜிட்டல் அவார்டு, ஓகேங்களா? நீங்கள்லாம் வந்து வளரும் கலைஞருக்கு சப்போர்ட் பண்ணி எங்கெல்லாம் ஈவெண்ட்டு கண்டிப்பாக நீங்கள் கூப்பிட்டுக்கணும். கூப்பிடாத எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. சரீரில் இருந்தாலும் பரவாயில்ல, நல்லபடியாக நடத்துனீங்க. நான் வந்தேன் நான் சும்மா அது வழியே போனேன். அப்போ நானும் என் நண்பர் உள்ளே வந்துட்டு தான் போனோம். சூப்பராக நடத்துனீங்க, வாழ்த்துக்கள் மதுரை டிஜிட்டல் அவார்டுக்கு. ஆனால் எங்களை கூப்பிடாது ரொம்ப வருத்தம். நீங்கள் கூப்பிடணும்னு அந்த இதில் சும்மா வந்ததுக்கே எனக்கு வருங்க. பார்த்தீங்களா, எஸ்விஎஸ் கடலை மாவு எனக்கு இவ்வளோ பெரிய கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. எஸ்விஎஸ் கடலை மாவு மென்மேலும் வளர மதுரை மீசை பிடிச்ச வாழ்த்துக்கள். நான் சொல்லி வளர வேண்டிய அவசியம் இல்லை. ஆல்ரெடி பெரிய 5 தலைமுறையாக பாரம்பரியமாக எஸ்விஎஸ் கடலை மாவு மதுரையில் கொடிகட்டி பறந்துட்டு உலகங்க. நேற்று எனக்கு அவங்க கொடுத்த கிஃப்ட்டை பார்த்தீங்களா, எஸ்விஎஸ் அக்மார் கடலை மாவு. எப்படி? எஸ்விஎஸ் அக்மார் கடலை மாவு, எஸ்விஎஸ் கொலக்கட்டை மாவு, எஸ்விஎஸ் அக்மார் கோதுமை மாவு, இப்படி பாருங்கள் போல எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். எஸ்விஎஸ் சம்பா குருணை, எப்படி? எஸ்விஎஸ் சம்பா குருணை, எஸ்விஎஸ் வறுத்த ரவை பாருங்கள். இவ்வளவு கிஃப்ட் கொடுத்துருக்காங்க நண்பர்களே, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அப்புறம் 2 கீ, அப்புறம் இது என்ன இதில் அச்சுவா, என்ன இதில் அச்சுன்னு நினைக்கிறேன். இந்த குளக்கட்டதெல்லாம் செய்ய அச்சு இந்த ஒன்று. இதெல்லாம் தாண்டி ஒரு டப்பா நம்மளுக்கு சரியான கிஃப்டாக கிடச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி. டப்பாவே வேறு லெவலாக இருக்கும் உங்களுக்கு. நம்ம மாவு ஆட்டி வச்சுக்கலாம் பிடிச்சத. ரொம்ப அதாவது உபயோகப்படுறவங்கள கொடுக்குற கிஃப்ட்டுக்கு பரவாயில்ல, வாழ்த்துக்கள். பார்த்தீங்க நண்பர்களே, நம்ம ஒரு ஃபங்க்ஷனில் நம்ம கலந்துக்கு, அதாவது சும்மா யதார்த்தமாக கூட்டம் நடக்குன்னு போனதுக்கே நம்மளை செலிப்ரிட்டி தான் அப்படின்னு நினச்சி நம்மளுக்கு வந்து இவ்வளோ பெரிய கிஃப்ட்டு கொடுத்த எஸ்விஎஸ் கடலை மாவுக்கு உண்மையே நன்றி. எப்படின்னா தெரியுது அந்த ஸ்டாஃபுக்கு நம்ம யாருன்னு. ஆனால் அங்கே மதுரை டிஜிட்டல் அவார்டு நடத்துகிற அந்த அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு நம்மளை யாருன்னு தெரில. ஓகே, எதுக்காக இப்போலாம் நம்மளை ஒரு இங்கே மதுரையில் என்ன மட்டும் இல்லை, ஏகப்பட்ட யூடியூபர்ஸ் என்ன கூட பெரிய பெரிய ஆளாக இருக்காங்க, அவங்கெல்லாம் யாருமே கூப்பிடல. மதுரையை பார்த்தீங்கன்னா, நம்ம மதுரையில் பிளாக் பிரதர்ஸ்ன்னு ஒரு டீம் இருக்குது, பிளாக் பிரதர்ஸ்ன்னு. அவங்களுக்கு அழைப்பில் சூனா பானா சேனல் நிறைய சேனல் இருக்காங்க, யாருமே இவங்க கூப்பிடல. எங்கெங்கேருந்தோ கூப்பிடுங்க, தப்பு இல்லை. நீங்கள் மெட்ராஸு, கோயம்புத்தூர், எங்கெங்கே யூடியூபர்ஸாக கூப்பிட்றீங்க, உள்ளூரில் இருக்கிற யாரும் கூப்பிடலையே, அது வருத்தமாக இருக்குல்ல. யூடியூபர்ஸ்னால் எல்லா தானே யூடியூபர்ஸு. ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் தானே யூடியூபர்ஸ் தான், 10 சப்ஸ்கிரைபர் தான் யூடியூபர்ஸ் தான், ஒரு எம்மும் வச்சாலும் யூடியூபர்ஸ் தான். ஓகேங்களா? எல்லாருக்குமே நன்மதிப்பு கொடுத்து வளரும் கலைஞருக்கு சப்போர்ட் பண்ணணும். ஓகே, பரவாயில்ல, என்ன கூப்பிடலைன்னா பரவாயில்லைங்க. நான் ஆல்ரெடி ட்ரெண்டிங் தாங்க, மதுரை மீசம்னா ட்ரெண்டிங் தான். நான் எப்போ என்னுடைய வீடியோ எப்போ இறங்குன்னு யாருக்குமே தெரியாது. நான் எப்போயுமே ட்ரெண்டிங்கில் தான் இருப்பேன். எனக்கு தெரியும் என் வீடியோ எப்படின்னு. இன்ஸ்டாகிராமில் என்னுடைய வீடியோ எப்போயுமே 100K 200K போயிட்டு இருக்கேன். அதனால் எனக்கெல்லாம் ஒன்றும் வருத்தம் இல்லை கூப்பிடலன்னு. உள்ளூரில் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சமீப காலத்தில் இப்போ வந்து சென்னையில் யூடியூபர் அவர் பேர் என்ன, ஆரஞ்சு மிட்டாய் சேனல், அவர் நம்ம ஒரு நல்ல கலைஞர்னா அவர் சென்னையில் போய் பிரசாத் ஸ்டுடியோவில் போய் நான் யூடியூப்பில் அங்கே போய் அவார்டு வாங்கிட்டு வரேன், கோயம்புத்தூர் போய் அவார்டு வாங்கிட்டு வரேன்.
அப்போ நம்ம மதுரையில் அவார்டு கிடைக்கலன்னு ரொம்ப வருத்தமாக இருக்குது. பரவாயில்ல, சரி, ரைட், ஓகே. இருந்தாலும் நம்மளுக்கு இந்த எஸ்விஎஸ் கடலை மாவு கொடுத்த அந்த கிஃப்ட்டே எனக்கு பெரிய அவார்டாக நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. இது பார்த்தீங்களா, இது வந்து கொலக்கட்டை செய்யலாம். இது வந்து அக்குமார் கடலை மாவு. இதில் கடலை மாவு பச்சி சாப்பிடலாமா, பச்சி, வடை எல்லாம் போடலாம். இது என்னது, அக்குமார் கோதுமை மாவு, சப்பாத்தி, அடடா சப்பாத்தி எல்லாமே போடலாம் இதில். இது சம்பா ஜோதி குருணை. இது என்னப்பா, இது எப்படி சாப்பிடணும்? உப்புமாவா? சூப்பர், உப்புமா பண்ணி சாப்பிட்லாமா? இது வர ரவை, இது ரவை கிண்டி சாப்பிட்லாம். எனக்கு கிஃப்ட்டு கொடுத்த எஸ்விஎஸ் கலைமாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பார்த்துங்க, அதாவது நம்ம நல்ல கலைஞன்னு தெரிஞ்சு இவங்க கிஃப்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த 2 கீ இனிமேல் என்னுடைய பைக்கில் எஸ்விஎஸ் கடலை மாவு கீ தான் தூங்கும். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த அச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அது போகிறதுக்கு அந்த பக்கெட் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்மளோட எப்படி ஜம்முன்னு இருக்கா, நல்லா இருக்குது பக்கெட்டு, சூப்பராக இருக்குது. ரொம்ப நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் எஸ்விஎஸ் கடலை மாவுக்கு. கிட்டத்தட்ட ஒரு 5 தலைமுறையாக பாரம்பரியமாக பண்ணுறாங்க. இது வரைக்கும் ஒரு கெட்ட பேர் வந்துடும் அந்த கடைக்கு. அதுபோல் நம்மளும் சப்போர்ட் பண்ணணும் மக்களை, நண்பர்களை, என்னுடைய ஃபாலோவர்ஸ் எல்லாருமே எஸ்விஎஸ் கடலை மாவு வாங்கி உபயோகிங்க, யூஸ் பண்ணி பாருங்கள். வேறு என்ன சொல்கிறதுக்கு, வேறு ஒன்றும் இல்லை. இந்த நாள் இனிய நாள் அமைய எல்லா வகையிலும் வேண்டிக்கிறேன். தொடர்ந்து மீசமணிக்கு சப்போர்ட் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த மாலை மதிய வேளையிலே நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், பாய் பாய்.